ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். நாம் இன்றைக்கி தமிழக அரசு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வேலை வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 13/12/2024 தாங்க லாஸ்ட் டேட்டு. சேலரி பொறுத்த வரைக்கும் 27,000 40,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் அதாவது வயது பார்த்தோம் அப்படின்னா 40-45 வயசு வரைக்குமே இருக்கலாம். பட் மேக்ஸிமம் ஆஃப் த போஸ்ட் 40 வயசு வரைக்கும் இருக்குது. ஒரு சில போஸ்ட்டு 45 வயசு வரைக்கும் இருக்குது. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறது ஆஃப்லைன் மோடு தான், ஆன்லைன் மோடு கிடையாது. இதுக்கப்புறம் வர போஸ்ட் எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போஸ்ட் தான். பட் என்னென்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கீழே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ நான் பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் எழுதி அந்த அட்ரஸ்க்கு அனுப்பலாம். அந்த அட்ரஸ் எல்லாமே நான் பின்னாடி சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கான நேம். ஓகேங்களா? தென் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே கண்டிப்பாக ஒட்டியிருக்கணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக ஒட்டிக்கோங்க. ஸோ அது இன்னும் பெட்டராக இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நேமு, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டோடைய நேம் இங்கே எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் எழுதணும். இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறமேட்டு உங்களோட ஏஜும் அங்கே மென்ஷன் பண்ணணும். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டோட நம்பர் இங்கே எழுதணும். தென் ஹெச்எஸ்சி 12th முடித்த மார்க் ஷீட்டோட நம்பர். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கான என்ன குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் இங்கே எழுதணும். ஓகேங்களா? தென் ஆதார் நம்பர் இங்கே எழுதணும். அதுக்கப்புறமேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் இங்கே எழுதணும். தென் கைபேசி அண்டு மின்னஞ்சல் அப்படின்னா மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் நீங்கள் இங்கே எழுதணும். ஓகேங்களா? ஸோ இங்கே எழுதணும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. நிரந்தர முகவரி பர்மனெண்ட் அட்ரஸ், அது இங்கே பர்மனெண்ட் அட்ரஸ் போடணும். இங்கே டெம்பரரி அட்ரஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ என்ன பிளேஸு டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே உங்களுடைய சைனு. ஓகேங்களா? உங்களோட சைன் நீங்கள் இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஓகேங்களா? பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை, இதுதான் அவங்களோட டிபார்ட்மெண்ட். மருந்துத்துறைங்கிறது தான் அவங்களோட டிபார்ட்மெண்ட். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும்? இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கோயம்புத்தூர். அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் கோயம்புத்தூரில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ போஸ்ட் எல்லாமே பார்த்துடலாமா? போஸ்ட்டு என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த போஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வந்தது. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 13/12 தாங்க லாஸ்ட் டேட். கடைசியாக அன்றைக்கி ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப்லைன் மோட் தான், ஆன்லைன் மோட் கிடையாது. ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஆடியாலஜிஸ்ட் அப்படிங்கிற போஸ்ட்டு. எவ்வளோ வேக்கன்சினா ஒரு வேக்கன்சி. என்ன முடிச்சிருக்கலாம்? குவாலிஃபிகேஷனை பொறுத்திருக்கலாம் பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம். ஸ்பீச் அண்ட் ஹியரிங்கில் பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம். பிளேஸ் வேக்கண்ட் எங்கெங்கே காலி பணியிடம் இருக்கா. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் காலி பணியிடம் எங்கே இருக்கும் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சேலரி பார்த்தோன்னா 23,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏஜ் 20லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்னென்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். 5 வேக்கன்சி இருக்குது. நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கன்னா சந்திரபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. சேலரி 13,500 ரூபாய். 20லேருந்து 35 வயசு வரைக்கும் இருந்தால் போதும். சானிட்டரி அட்டெண்டன்ட் 2 போஸ்ட்டு வெறும் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாவே போதும். 8ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாவே போதும். சானிட்டரி அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தோம் அப்படின்னா 8,500 ரூபாய். 20லேருந்து 35 வயசு வரைக்கும் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்னென்னா செக்யூரிட்டி கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் வந்துட்டு 8 வேக்கன்சி இருக்குது. 8 படிச்சிருந்தாவே போதும். அண்ட் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்துட்டு பொள்ளாச்சியில் இருக்கும். மாத சம்பளம் வந்து 8500 ரூபாய். வயசு வந்துட்டு 25லேருந்து 30 வயசு வரைக்கும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு டேட்டா மேனேஜர் 2 வேக்கன்சி இருக்குது. பிஜி முடிச்சிருக்கணும், மீன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஜி முடிச்சிருக்கணும் அண்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். மாத சம்பளம் 20000 ரூபாய். 40 வயசுக்குள்ளே இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டென்டல் டெக்னீஷியனுக்கு 1 வேக்கன்சி. டென்டல் டெக்னாலஜியில் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கோயம்புத்தூர் தான். மாத சம்பளம் 12600 ரூபாய். வயசு 20லேருந்து 35 வயசு வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு 23 வேக்கன்சி இருக்குங்க. அதில் வந்துட்டு 8th பாஸ் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கோயம்புத்தூரில் இருக்கும். மாத சம்பளம் 8500 ரூபாய். 20லேருந்து 35 வயசு வரைக்கும் இருந்தால் போதும். எலிஜிபிள். ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 போஸ்ட்டு 8வது முடிச்சிருந்தீங்கன்னாவே போதும். கோயம்புத்தூரில் தான் போஸ்டிங்கு. 8500 ரூபாய் மாத சம்பளம். 20லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லேபு டெக்னீஷியனுக்கு 9 வேக்கன்சி. அதில் வந்துட்டு நீங்கள் லேபு டெக்னீஷியன்னாவே சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். எதுலன்னா மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்கள் லேபு டெக்னீஷியன் ஆக முடியும். இப்போலாம் எல்லா போஸ்ட்டுக்குமே லேபு டெக்னீஷியன் ஆகணும் அப்படின்னா அந்த மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜியில் வந்துட்டு நீங்கள் அந்த கோர்ஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? 1 இயர் அந்த கோர்ஸு. ஸோ அந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கோயம்புத்தூர். மாத சம்பளம் 13000 ரூபாய். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அதாவது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்ன ஒர்க் கொடுத்தாலும் அது செய்கிற மாதிரி இருக்கும். டோட்டல் வேக்கன்சி 14. 8வது பாஸ் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கோயம்புத்தூர் தான். 8500 ரூபாய் மாத சம்பளம். 20லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட் அப்படின்னா வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்துட்டு நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கு வந்துட்டு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். 3 மாதம் அந்த கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓடி டெக்னீஷியன் கோர்ஸு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூரில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். மாத சம்பளம் 11200 ரூபாய். 45 வயசு கீழே இருந்தாவே போதும். எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபர் போஸ்ட்டு. அதுக்கு வந்துட்டு 3 வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்துட்டு கோயம்புத்தூர் தான். இல்லைனா பொள்ளாச்சியில் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 13300 ரூபாய். 20லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னா அசிஸ்டண்ட்டாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. தென் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராகவும் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 போஸ்ட் இருக்குது. அதில் வந்துட்டு நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நாலேஜ் அப்படின்லாம் சொல்லலை. ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் 15000 ரூபாய். வயசு வந்துட்டு 20லேருந்து 35 வயசு வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்னென்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 1 போஸ்ட்டு. 10வது முடிச்சிருந்தீங்கன்னாவே போதும். மென்டல் ஹெல்த் ரிவ்யூ போர்டில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். மாத சம்பளம் 10000 ரூபாய். 20லேருந்து 35 வயசு வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ஆப்டோமெஸ்ட்ரிட் அப்படின்னா அந்த கண் மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுதான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் 1. ஆப்டோமெட்ரியில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னா பெரிய போடு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். 14000 ரூபாய் சம்பளம். 35 வயசு கீழே இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜாப் வந்துட்டு முழுக்க டெம்ப்ரரி ஜாபுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பர்மனண்ட் ஆக்கப்படாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தென் அண்டர்டேக்கிங் லெட்டர்னால் சுய விருப்ப கடிதமும் அனுப்பி வைக்கணும். அது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு அனுப்பி வைக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு கோயம்புத்தூர் இது லாஸ்ட்டாக இருக்குல்ல இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மை. ஓகேங்களா? நீங்கள் அட்டாச் பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்மோடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறமேட்டுக்கே அட்ரஸ் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள்
எழுதியிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முன்னுரிமைக்கான சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா, அதனோட ஜெராக்ஸும் நீங்கள் வந்துட்டு குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு கல்வி தகுதி சான்றிதழும் அட்டாச் பண்ணணும். ஜாதி சான்றிதழும் அட்டாச் பண்ணணும். அப்புறமேட்டுக்கு இருப்பிட சான்றிதழும் அட்டாச் பண்ணணும். அதை வந்துட்டு குடும்ப அட்டையாக இருக்கலாம், இல்லைனா ஆதார் அட்டையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.